தமிழகத்தில் பக்தியை கொண்டு சென்ற பெருமை ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் அதற்கு முன்பாக கூட பரிபாடல் போன்ற இலக்கியங்களில் திருமுருகாற்றுப்படை போன்ற இலக்கியங்களிலும் இறைவனுடைய பெருமைகள் சொல்லப்பட்டு வந்தன. வடமொழியில் எழுதப்பட்ட இராமாயணமும் பாரதமும், தமிழ்மொழி எழுதப்பட்ட பெரிய புராணமும் கந்தபுராணமும் பக்தியை உலகெங்கும் கொண்டு சென்றன. ஆனாலும் எழுத்தில் இருந்த இவற்றையெல்லாம், எழுத்து வடிவில் இருந்த இவற்றையெல்லாம், இன்னும் சொல்வதாக இருந்தால் இசை வடிவில் இருந்த இவற்றையெல்லாம் இயல் வடிவில், இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம் முத்தமிழ். இயல் என்றால் பேச்சு தமிழ், இசை என்பது பாட்டு கலந்தது, நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பேச்சு தமிழில் இயற்றமிழில் உலகுக்கு தந்த பெருமக்கள் உண்மையிலேயே வணங்கத்தக்க பெரியவர்கள். அத்தகைய வணங்கத்தக்க பெரியவர்களில் ஒருவர்தான் 64வது நாயன்மார் என்று பலர் அவரை போற்றுகின்றார்கள். 63 நாயன்மார் தான் நம்ம சொல்கிறோம். 64வது நாயன்மார் இவர் என்று புகழ்கின்ற அளவிற்கு. உண்மையில் 64வது நாயன்மார்னு தனியாக கிடையாது. நம்ம சொல்கிற போது சொல்லுவோம்ல, இவரும் அவருக்கு ஒப்பானவர் அப்படிம்போம்லே, அது மாதிரி அத்தனை பெருமையுடையவர் யார் என்று கேட்டால், வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர், பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய காங்கேயநல்லூர் என்ற ஊரில் 1906ஆம் ஆண்டு மல்லையாதாசர் கனகவள்ளி தம்பதியினருக்கு மகனாக பிறந்த கிருபானந்தவாரி என்ற இயற்பெயர் கொண்ட வாரியார் சுவாமிகள்தான். இவரோடு பிறந்தவர்கள் 11 பேர். இவருடைய தந்தையார் வீரசைவ மரபை சார்ந்தவராதலால் இவருக்கும் அந்த மாதிரியான சிவதீட்சை தரப்பட்டது. இவர் அமிர்தலட்சுமி என்கின்ற அம்மையாரை மணந்து கொண்டார். இவர்களுடைய இல்வாழ்க்கை அற்புதமாக இருந்ததாக அவரே பல இடங்களிலே குறிப்பிடுவார். வீணை பயிற்சியையும் முகவீணை வாசிப்பது என்பது அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒன்று. சென்னையில் யானைகவனியிலே அருகிலே இருந்த இடத்தில் அந்த காலத்தில் புகழ்பெற்று வழங்கிய வீணை வித்வான் வரதாச்சாரியர் இடத்துல சென்று பல்லாண்டு காலம் வீணை பயிற்சி எடுத்தார். இப்போ பாருங்கள், மேடைக்கு போவதற்கு முன்பாக புராணங்களை கற்றுக்கொள்ளுதல், இசை படித்தல், பாடல்களை மனனம் செய்து கொள்ளுதல், இசைக்கருவியை கற்றல், ஊர்தோறும் பயணப்படுதல் என்று இத்தனையையும் தயார் செய்து கொண்டுதான் அவர் வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. இன்றைக்கு நாம் பலரை பேச்சாளர்கள் என்று சொல்லுகிற போது, நான் பேச்சாளர் என்று சொல்லுகிற போது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அந்த பேச்சுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு எவ்வளவு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். வாரியார் சுவாமிகள் தன்னுடைய 15வது வயதில் தந்தையாரோடு சென்று பயிற்சி எடுத்துக்கொண்டார் பேசுவதற்கு. 19வது வயதில் பேசத் தொடங்கினார். மேடைகளிலே சொற்பொழிவுகளிலே பேசத் தொடங்கினார். அப்போதெல்லாம் நின்று கொண்டு பேசுகிற வழக்கம்தான் உண்டு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, 4 மணி நேரம் நின்று பேசுவார். நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப 4 மணி நேரம். ஒரு திரைப்படம் நீங்கள் பாகுபலி வேணால் 2 பாகமாக இருக்கலாம். 4 மணி நேரம் நின்று பேசுவதற்கான செய்தி, அதோடு இசை வாணர்கள் கூட உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு மிருதங்கம், ஒரு வயலின், இன்னொரு தாளம் எல்லாம் கூட இருப்பாங்க. அத்தோடு சேர்ந்து இவர் தன்னுடைய புராணத்தை ஆரம்பிப்பார். என்னென்ன என்றால், திருப்புகழ் இவருக்கு குலச்சொத்து மாதிரி. அருணகிரிநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். அதனால தான் 1936இல் வடலூர் வள்ளலார் கோவிலில் சென்று திருப்புகழை பற்றி பேசுகிற போது திருப்புகழ் அமிர்தம் என்று பேச்சை தொடங்கினார். பிறகு ஒரு யோசனை வந்தது, இதை ஒரு பத்திரிகையாக நாம் நடத்தினால் என்ன என்று யோசித்தார். திருப்புகழ் அமிர்தம் என்னும் பத்திரிகை ஆரம்பமாயிற்று. இப்போ பாருங்கள், பேச்சாளராக, இசையாளராக, சொற்பொழிவாளராக இருந்தவர் எழுத்தாளராக மாறி 36 ஆண்டுகள் அந்த பத்திரிகையை நடத்தி வந்தார். சரி, இந்த பத்திரிகையை நடத்தியதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கும் சென்று செய்திகள் சேர வேண்டும் என்பதற்காக
பிரபல பத்திரிகைகளாகிய ஆனந்த விகடன், கல்கி போன்றவற்றிலும் எழுதினார். குறிப்பாக குழந்தைகளுக்கு தாத்தா சொன்ன கதைகள் என்று அவர் சொன்னவை அவ்வளவு அற்புதமான ஒன்று. இத்தனை பெருமையுடைய வாரியார் சாமிகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போமா?